முருகா, என் அன்பு பிள்ளையே, உனக்கு மிக பெரிய கண்டம் ஒன்று வர உள்ளது. நான் சொல்லும் இந்த தேதியில் இது நடந்தே தீரும். ஆனால் உன் முருகனப்பா நான் நடக்க விட மாட்டேன் பிள்ளையே. இதை கேள், அப்போதுதான் உன்னால் தப்பிக்க முடியும். நடப்பது எது என்றாலும் அது உன் நன்மைக்காகவே நான் நடத்துகிறேன் என்று நினைத்துக்கொள். அமைதியாக நம்பிக்கையுடன் காத்திரு. உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் மிக அருகில்தான் உள்ளது. நீ நினைத்த ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். அதுவும் உனக்கு அன்பு காட்டவில்லை என்று நீ எண்ணியவர்களின் மூலமே அந்த நன்மை உன்னிடம் வந்து சேரும் பிள்ளையே. நீ பண பிரச்சனையால் மன உளைச்சலுடன் தவித்து வருகிறாய் என்பதை நான் அறிவேன். அந்த பண பிரச்சனை மூலம் உனக்கு மிக பெரிய கண்டம் ஒன்று வர உள்ளது பிள்ளையே. ஆனால் நிச்சயம் அதிலிருந்து தப்பிக்க நான் வழியை கூறுகின்றேன். ஓ முருகா, எனக்கு ஒரு வழி காட்டு என்று ஏக்கத்துடன் என்னை நோக்கி உன் வேண்டுதலை நீ வைத்தாய். உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்கின்றது பிள்ளையே. நான் ஏற்கனவே உனக்கான பாதையை வகுத்து வைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த வழியை எப்படி சென்று அடைவது என்று தெரியாமல் நீ கலக்கத்துடன் இருக்கின்றாய். அதை பற்றி கவலைப்படாதே பிள்ளையே. உன் பாரத்தை என் மீது விட்டுவிட்டு முன்னேறு. உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். நிம்மதியாக இரு. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை பலமுறை உனக்கு உணர்த்தியும் உள்ளேன். அதற்கு பிறகும் உன் மனதில் ஏன் இந்த பயம்? நான் உன் பூஜையை ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்ற எண்ணமே உனக்கு வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நேரம் வரும்போது நிச்சயம் நிறைவேறும். நிம்மதியாக இரு. என்னுடைய அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். சில முயற்சிகள் தோல்வி அடைந்ததற்காக மனம் உடையாதே பிள்ளையே. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடமாகும். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நீ எளிதில் பெரிய குறிக்கோளை அடைவாய். அனுபவங்கள் தரும் உண்மைகளை எப்போதும் நினைவில் வைத்து இரு. வரவிருக்கும் நாட்கள் உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாகவே இருக்கும். கோபத்தை துறந்து அமைதியாக இரு. நீ கேட்ட அனைத்தும் நிறைவேறும். நல்லதே நடக்கும். ஓம் முருகா.